கேர் 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ ஷெல் பார்க்க போகிறோம். ஷெல் கமாண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஷெல்லு, மிரர், ரெண்டு கமாண்டும் பார்க்க போகிறோம். ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்டர் ஆகிறேன். பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷெல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரிவால்வ் பண்ணிக்கிறேன். ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டேஞ்சன்ட் பண்ணுறேன். டயாமீட்டர் வந்து ஒரு 75 ரேடியஸ். இது வந்து ஒரு 35 ரேடியஸ். ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை வந்து கன்சைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ரிவால்வ் பண்ண போகிறேன். ஃபீச்சர் ரிவால்வ், இது வந்து ரிவால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீப் கமாண்ட் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு ஹேண்டில் ஒன்று போட போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஹேண்டில் போடுறதுக்கு ஒரு ஸ்ப்ளைன் டூல் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் டூல். இது வந்து ஒரு ஹேண்டில் ஷேப்பு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் போட்டு ஸ்கெட்சை வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறேன். அடுத்த இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒரு பிளேன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்வீப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கெட்சோட எண்டு பாயிண்டில் வந்து ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ அந்த சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேன் வேணும். ஸோ பிளேன் வந்து இந்த இடத்துல ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் வந்து நார்மல் டு பாயிண்ட். இந்த பிளேன் ஆப்ஷனு ஒரு ஸ்கெட்சோடைய எண்டு ப்ளஸ் ஒரு பாயிண்ட்டை கொடுத்தோன்னே இந்த பிளேன் வரும். இப்போ இந்த பிளேனில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கெட்ச் வரைய போகிறேன். இந்த ஸ்கெட்சு வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை வந்து ஸ்வீப் பண்ண போகிறோம். டயாமீட்டர் வந்து 10. ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு ஸ்கெட்ச் இருக்குது. ஒன்று வந்து இந்த சர்க்கிள், ஒன்று வந்து இந்த ப்ரொஃபைலு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்வீப் கமாண்டுக்கு போகிறோம். ஸ்வெப்ட் கமாண்டுக்கு போகிறோம். ஸ்வெப்டில் போயிட்டு இதில் வந்து ப்ரொஃபைல், ஒன்று வந்து பாத், ரெண்டு ஆப்ஷன் தேவைப்படுது. ஸோ ஒன்று வந்து ப்ரொஃபைல் கொடுக்குறேன், அடுத்தது வந்து பாத். ரெண்டுத்தையும் கொடுத்த உடனே ஒரு ப்ரிவ்யூ வருது உங்களுக்கு எல்லோ கலரில். இதை டிக் பண்ண உடனே அந்த கமாண்ட் வந்து ஓகே ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ஹேண்டில் போட்டாச்சு. இந்த ஹேண்டில் போட்டதுக்கு அப்புறமேட்டா நம்ம அடுத்தது வந்து ஒரு ஃபில்லட் அடிக்க போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்லட் அங்கே அடிக்கிறேன். ப்ரிவ்யூ வந்து காட்டல. ஸோ பார்ஷியல் ப்ரிவ்யூ இல்லைனா ஃபுல் ப்ரிவ்யூ வைக்கலாம். ஃபுல் ப்ரிவ்யூ இங்கே வச்சோன்னா இங்கே ஃபுல் ப்ரிவ்யூ காட்டும். நம்மளுக்கு இவ்வளோ ரேடியஸ் தேவையில்லை, 5 mm போதுன்னா 5 mm மாற்றிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் வந்து ரேடியஸ் மாற்றிக்கலாம். ஸோ 5 mm கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் போடுறேன். இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னேன்னா மிரர் கமாண்ட் வந்து இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ இப்போ வந்து மிரர் கமாண்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிரர் செலக்ட் பண்ணிவிட்டு பிளேன் வந்து ரைட் பிளேனை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபீச்சர் வந்து இந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஷிஃப்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஷிஃப்ட்டில் என்னென்ன பண்ணமோ அந்த ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜக்கு வந்து வந்திருக்கு. இந்த ஜக்கில் நீங்கள் வந்து இந்த டைமென்ஷன்லாம் கூட போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் போயிட்டு இந்த ஷேப்லாம் வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த டைமென்ஷன் டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் ஒன்று கொஞ்சம் கிட்ட எடுத்துன்னு வரேன். ஸோ கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி அதே டைமென்ஷனை ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் போட்டு அந்த டைமென்ஷனை மட்டும் பண்ணிவிட்டு திருப்பி ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து இப்போ மிரர் கமாண்டு. மிரர் கமாண்ட்லேயே வந்து இன்னொரு மிரர் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஷெல்லு பார்த்துடலாம். ஷெல்லு வந்து இங்கே இருக்குது. செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த எண்டை வந்து ஓப்பன் பண்ணணுமோ அந்த எண்டை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஜக்கோடைய வாய். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். திக்னஸ் வந்து ஒரு 1.5 mm திக்னஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிக் பண்ண உடனே என்ன ஆகிடுதுன்னா ஷெல் கமாண்ட் வந்து ரன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து ஷெல் கமாண்ட் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகேங்களா. ஷெல்லுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கமாண்ட் கூட பார்த்துடலாம். டூம் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. நான் இப்போ இந்த ஷெல்லை வந்து ரோல் பேக் பண்ணிடுறேன். ரோல் பேக் பண்ணிவிட்டு டூம்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீச்சரில் டூம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டமை வந்து செலக்ட் பண்ணுறேன். பாட்டம் வந்து செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து உள்ளே தான் வேணும். இப்போ ஒரு பாட்டில் ஜக்குலாம் வந்து கரெக்டாக நிற்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரிவர்ஸில் போடுறேன். ரிவர்ஸில் போட்டோன்னா உள் பக்கம் போயிடும். நம்மளுக்கு வந்து ஒரு 5 mm இருந்தால் போதும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்குது. உங்களுக்கு இப்போ சரியாக தெரியல. நான் வந்து இதை கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ண உடனே இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதான் வந்து டூம் கமாண்டு. இப்போ வந்து நான் இந்த ஷெல் கமாண்டு அதுக்கு அடுத்தது ஷெல் கமாண்டை வந்து ஆன் பண்ணுறேன். ரோல் அதை வந்து கீழே வந்து இழுத்து விட்டோன்னா கீழே வந்துடும் ஷெல் கமாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே கட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் இது வந்து ஷெல் கமாண்ட். ஓகேங்களா. பார்த்தீங்களா உள்ளே வந்து ஃபுல்லாக அழகாக கட் ஆகிருக்கு. இது வந்து செராமிக் வந்து செராமிக்கில் ஜார் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. ஸோ இதை தான் மாடல் பண்ணிவிட்டு இதை வந்து டையாக பிரித்து அந்த டையிலேருந்து தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன கமாண்ட் பார்த்துருக்கோன்னா ஒரு இதை வந்து ரிவால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மிரர் பார்த்துருக்கோம். அப்புறம் டூம் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஷெல் பார்த்துருக்கோம். இதிலே வந்து இன்னொரு கமாண்டு பார்த்துடலாம். நம்ம வந்து பாடி மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிரர்லேயே ஒரு ஆப்ஷனு. ஸோ அதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் பிளேனை வந்து என்ன பண்ணுறேன், சம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பிளேன் மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு 100 mm போதும். ஸோ 100 mm ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து மிரரில் பாடி மிரருக்குள்ளே போனதுக்கப்புறம்டா இந்த இடத்துல பாடி மிரர்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளேன் வந்து காட்டுறேன். இது வந்து இங்கே ஃபீச்சர் ட்ரீ வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த பிளேனோ அந்த பிளேனை காட்டிட்டு எந்த பாடி மிரர் ஆகணுமோ அந்த பாடியை செலக்ட் பண்ணுறேன். ப்ரிவியூ வந்து இங்கே வந்துருச்சு. இந்த மெர்ஜி சாலிடை வந்து எடுத்து விட்டுட்டு டிக் பண்ண உடனே மிரர் கமாண்ட் வந்து வந்துடும். ஸோ இது வந்து மிரர் கமாண்டு. ஸோ இப்போ இதோட வந்து இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கமாண்ட் பார்க்கலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்